என்ன ஒரு ஒர்த்தான தியரி கிளியரா இருக்கக்கூடிய கான்செப்டா இருந்தாலுமே அது மார்க்கெட்ல 100% ஒர்க்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. எதனால 100% ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? யாருக்காச்சும் பதில் இருக்கா? ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பிரைஸ், லிக்யூரிட்டி டிராப், லிக்யூரிட்டி இன்ஜெக்ஷன், லிக்யூரிட்டி வேல்யூ எங்க இருக்குங்கிறது நம்மளால ப்ராப்பரா இங்க அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. லிக்விடிட்டி ஸ்வீப் எங்க இருக்கு, ஸ்கேல்பிங் ப்ரெஷர் எங்க இருக்கு, தென் செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்லுக்கான விஷயங்கள் எங்க இருக்குன்னு நம்மளால ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர அந்த ப்ரெஷர் வைஸ்ல இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் ரிவர்சல் தெளிவா இருந்தா மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ நான் எப்போவுமே சொல்ற விஷயம் என்ன, வாட் எவர் கான்செப்ட் யூ லேர்ன் அது உங்களுக்கு 100% மார்க்கெட்ல ஒர்க் ஆகுமான்னு கிடையாது. அதனால தான் ஒரே கான்செப்ட்ல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், 10 ட்ரேட் ஒரே கான்செப்ட்ல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ராஜா ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேட்ஸ் மேக் பண்றீங்க. அதுல பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வைஸ்ல நீங்க ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதுலயே ஒரு 10 ட்ரேட் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த 10 ட்ரேட்ல மேபி 50-50 இருக்கலாம். 5 ட்ரேடு பாசிட்டிவ், 5 ட்ரேடு மைனஸ். இப்படி இருந்துச்சுன்னா லாபமும் இல்லை, மேபி இல்லை, ஒரு 50 ரூபாய் நஷ்டத்துல தான் இருப்பீங்க. 50, 500 நஷ்டத்துல இருப்பீங்க. நம்மளுடைய கேபிட்டலை பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல இருப்போம். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு 8 ப்ராஃபிட் ஆகுது, 2 லாஸ் ஆகுது, இல்லை எனக்கு 4 ப்ராஃபிட் ஆகுது, மற்றபடி இருக்கக்கூடிய 6மே லாஸ் ஆகுது, இல்லை எனக்கு 10க்கு 10மே லாஸ் ஆகுது. இப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, வாட் எவர் கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 ட்ரேட் மேக் பண்ணு. எக்ஸாம்பிள், இதே பிரைஸ் ரிட்டேஸ்மெண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் கேண்டில் வைஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரேட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ட்ரேடுமே உங்களுக்கு லூஸ் ஆகுது, நமக்கு ரெக்கவர் ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது, நெக்ஸ்ட் அதே மெத்தட் வைஸ்ல நெக்ஸ்ட் வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர் கான்செப்ட் வைஸ்லயோ இல்லைன்னா அடுத்து இருக்கக்கூடிய பிரைஸ் கண்டினியூஷன் யாருக்கு கிளியரா இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஆல்ரெடி பார்ப்போம். ஒரு ட்ரேட் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு அப்படியே அமைதியா இருக்க போறது இல்லை, அதோட ரிஜெக்ஷன் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ரெஷர் வைஸை பொறுத்து ரிவர்சல் இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் ஆகும், இல்லைன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நமக்கு அந்த ட்ரேட் லாஸ் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ணி இங்க லூஸான அமௌண்ட் நம்ம இங்க ரெக்கவர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதே அமௌண்ட் இங்க போட்டு நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வைப்போம் மார்டின் போகாம. கரெக்டா? இப்படி பண்ணி ஒரு 2 ட்ரேட் கண்டினியூவா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ, எனக்கு கரெக்டான பிரைஸ் ரிஜெக்ஷன் இல்லை, பிரைஸுக்கான ஆன்சர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 2 ட்ரேட் என்ட்ரி முடிச்சுட்டு அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியில வந்துருங்க, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் பண்றதுல இருந்து வெளியில வந்துருங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர்ல ஒரு 2 ட்ரேட் போங்க, வால்யூம் பிரைஸ் ப்ரெஷர் அதுல ஒரு 2 ட்ரேட் போங்க. ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது ப்ரோ, இன்னொரு ட்ரேட் லாஸ் ஆகுது, 2 ட்ரேடுமே ப்ராஃபிட் ஆகுது, இல்லை ஒன்று லாஸ் ஆகுது, இல்லை எல்லாமே லாஸ் ஆகுது. இப்படி இருந்தாலுமே இங்க ஆகக்கூடிய லாஸும் இந்த கான்செப்ட்ல ஆகக்கூடிய லாஸும் கிட்டத்தட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேபிட்டல் கொஞ்சம் ட்ராப் இருக்கும். அந்த டைம் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 5% ரிஸ்க் எடுப்போம், ஆர் 10% கேபிட்டல் இருந்து, மேபி ஃபுல்லாக சொல்கிறேன், ஒரு ட்ரேடுக்கு 10% சொல்லலை, ஓவரால் ஓகேங்களா. 5% லாஸ் ஆச்சுன்னா நம்ம வெளியில் வந்துடலாம், 10% லாஸ் ஆச்சுன்னா வெளியில் வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளானுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து கான்செப்ட் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை நான் ஒரே கான்செப்ட்லேயே 10 ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னால் 5 ட்ரேடுக்கு நல்லா தாங்க போகும். நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 5 ட்ரேடு கிளியராக இருக்கும், 6வது மிஸ் ஆகும், ஒரு செகண்ட்லேயே 2 செகண்ட்லேயும் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா டைம் வேரியண்ட்டில் லாஸ் ஆகும், இல்லைனா டேரெக்டாக லாஸ் ஆகும். டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி தான் நம்ம 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மார்டின் போட ஆரம்பிச்சிருவீங்க. ப்ராஃபிட் நீங்கள் மார்டினில் பண்ண மாட்டீங்க. நான் சொல்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ப்ராஃபிட்டுங்கிறத நம்ம எப்படி பண்ணுவோம், எக்ஸாம்பிள் நான் இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஒரு ட்ரேடுக்கு ஒரு நிமிஷம் வரேன். எக்ஸாம்பிள் இப்போ நான் ராஜா ப்ரோவை எடுத்துக்கிறேன். ராஜா ப்ரோ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு எவ்வளோ, ஒரு 500 யூஸ் பண்ணுறீங்க இப்போ, ப்ராஃபிட் ஆகுது. செகண்ட் ட்ரேடுக்கும் ஒரு 500 யூஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் ஆகுது. தேர்ட் ட்ரேடுக்கு 500 ஒரே கான்செப்டில் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் ஆகுது. ஃபோர்த் ட்ரேட் 500 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இது 4 என்ட்ரி எடுத்து நீங்கள் கிட்டத்தட்ட 2000 ருபீஸுக்கு ட்ரேட் என்ட்ரி போயிருக்கீங்க. உங்களுக்கு இது ப்ராஃபிட்டில் இருக்குது, நியர்லி ஒரு 1900 ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா? 1900 உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது 5வது ட்ரேட் நீங்கள் போகிறீங்க, 500 ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகுது, லூஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம்.
உடனே 4 ட்ரேட் நான் கன்சிஸ்டன்சியே இந்த கான்செப்ட்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து எடுக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு அமௌண்ட்ல நீங்க நெக்ஸ்ட் ட்ரேட் போவீங்க? 1000 ஆ டபுள் ட்ரேட் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் ட்ரேட்ல 500 பிளஸ் 500 நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ இதுலயே நீங்க 4 என்ட்ரி 4 என்ட்ரியா எடுத்தது இங்க நியர்லி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஒரே என்ட்ரில 2 ட்ரேட போட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 500 மைனஸ், அடுத்து ஒரு 1500 மைனஸ், கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு? 2 ட்ரேட்ல நீங்க எவ்வளவு மைனஸ் பண்றீங்க? மேபி இது மைனஸ் ஆச்சுன்னா, ப்ராஃபிட் ஆச்சுன்னா ஓகே, இட்ஸ் a கிரேட் ஒன். அட் த சேம் நெகட்டிவ் சைடை பார்க்குறோன்னு சொல்லும்போது இங்க ஒரு 1000, இது ஒரு 500, கிட்டத்தட்ட 1500 ரூபாய். 4 என்ட்ரி நீங்க பி பேஷண்ட் மைண்ட் செட்டோட எடுத்த ஒரு விஷயத்த இங்க 2 ட்ரேட்ல டிராப் அவுட் பண்ணிடுறீங்க. தென் அடுத்து நீங்க ட்ரேட் பண்ற அமௌண்ட் அதிகமா இருக்கும். எவ்வளோ? 2000 எடுப்போம். இந்த 2000ல ட்ரேட் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுதுன்னு சொல்லும்போது ஓவரால் நம்ம நெகட்டிவ் பண்ண விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகிடும். இல்ல ப்ரோ, நான் அடுத்து 2000 கொஞ்சம் எமோஷனலா ட்ரேட் பண்ணிட்டேன், இல்ல விட்டதை பிடிக்கலான்னு பண்ணிட்டேன், இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ணிட்டேன், 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணோங்கிறத நினைச்சு இந்த ட்ரேட்ல நான் 2000 போட்டேன். இஃப் இது நெகட்டிவ் ஆகுதுன்னா நம்ம கிட்ட என்ன டிராப் ஆகுது? 4 ட்ரேட் நிதானமா எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ட்ரேட் இங்க என்ன ஆயிடுச்சு? வித்தின் 3 ட்ரேட்ஸ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 ட்ரேட்ஸ்ல உங்களுடைய கேபிட்டலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் டிராப் ஆகுது. எவ்வளோ? இதுல ஒரு 2000, இதுல ஒரு 2000, கிட்டத்தட்ட 4000 ருபீஸ். இப்போ இந்த 4000 நீங்க அதே நாள்ல விட்டதுனா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்றதா இருந்தா 4 ட்ரேட் நீங்க பேஷன்ஸா எடுத்து நிதானமா எடுத்து 1900 ரூபா தான் எடுத்திருக்கீங்க. அப்ப இதுக்கு நீங்க எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணணும்? எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணணும் நியர்லி? கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 ட்ரேட் நீங்க கண்டினியூவா ப்ராஃபிட் பண்ணாதான் இதே அமௌண்ட்ல 500ல இந்த 4K உங்களால ரெக்கவர் பண்ண முடியும். இதே விஷயம் நம்ம ஸ்டார்டிங் ஒரு 500 கொடுத்தோம், நெகட்டிவ் ஆகுது, அடுத்த ட்ரேடுக்கு ஒரு 250 டு 300ல நம்ம போறோம்னா ஓவரால் நம்மளுடைய லூஸ் கம்மியா இருக்கும், நம்மளுடைய வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்காங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். நான் சொல்றது புரியுதா? மார்டின் போறது தப்பான்னு கேட்டா கேபிட்டலை பொறுத்து அது தப்பு தப்பு இல்லைங்கிறது நிர்ணயிக்கப்படும். கேபிட்டல் நம்ம ஒரு 10,000 ரூபாய் வச்சிருப்போம். அப்போ ஒரு ட்ரேடுக்கு 500 போட்டு, அடுத்த ட்ரேட்ல 2000 போட்டு, அடுத்த ட்ரேட்ல 4000 போட்டால் பாதியே காணாது. இஃப் நெகட்டிவ் இம்பேக்டை சொல்றேன். ஒருவேளை பாசிட்டிவ் ஆகுதுன்னா நல்ல ஹை எனர்ஜியான ப்ராஃபிட் கிடைக்கும். 10 நாள் கரெக்டான ப்ராஃபிட்ல இருக்கேன் ப்ரோ, இதே மாதிரி மார்டின் பண்ணி திடீர்னு ஒரு நாள் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் மிஸ்டேக் தானே. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல போகாம முடிஞ்ச வரைக்கும் வின்னிங் ரேஷியோ, அதாவது ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு இதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ கிளாஸ் டைம்ல நான் சொல்றேன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ப்பா, இந்த லெவலில் மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை போய் ரீச் பண்ணது ரிவர்சல் ட்ரேடுங்க. இல்லை இது ஒரு அடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் எடுத்துருச்சா, அடுத்து பிஎஸ்எல் பையர் சைட் லிக்யூரிட்டிக்காக இந்த லெவலில் நம்ம சிஹெச்ஓ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக பையர் ட்ரேட் பண்ணலாம். இப்படி ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும்னா சரி அப்போ ஓகே, அப்போ வந்தால் எடுத்துக்கலாம், இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு வந்தால் பை பண்ணிக்கலாம். இப்படின்னு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது ப்ராஃபிட் ஆகும், பட் விஷயம் தெரில, நான் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணல, மெஜாரிட்டி ப்ரெஷர் அனலைஸ் பண்ணலன்னு சொல்லும்போது இங்கே மைனஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு 0 கொடுத்துடும். அப்போ ஒரு லூஸ் இப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அடுத்தடுத்து என்ன ஆரம்பிப்போம்? ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ஆன்சர் இல்லைன்னா அடுத்தடுத்து ஆன்சருக்காக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி ஆன்சருக்காக ட்ரேட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டைம் அது ப்ராஃபிட்ல போச்சுன்னா ஓகே, இன்னைக்கு சூப்பர் என்ட்ரி, மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். இஃப் அதே விஷயம் ட்ராப் ஆச்சுன்னா இன்னைக்கு அவ்வளோதான் போல, வாஷ் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ, பாதி லாஸ் ஆயிடுச்சு, ப்ரோஜனம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கேப்பை சேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது நல்லது. மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணும், நம்மளுடைய மைண்ட் செட் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு விஷயமா மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க சொல்கிறேன். தட்ஸ் இட். ரிஸ்க் எடுக்கணும், ரிஸ்க் எடுத்தால் தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிஸ்க் எடுக்கிறோமா இல்லை ஓடுறோமாங்கிறதுலையும் கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கிறது நல்லது. ஈவன் எனக்கும் சேர்த்து தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஈவன் ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ட்ரேட் பண்றது நிதானமாக தானே போயிட்டு இருக்கீங்க. இல்லை இப்போ நான் இங்கே இருக்கிறது ஒரு 7 பேர் இருக்கீங்க, 7 பேர்ல யாராச்சும் நான் ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, ஓவர் கான்ஃபிடென்ட்ல ட்ரேட் பண்றேன் அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன், 2 ட்ரேட் லாஸ் ஆனதுமே போனா போட்டுன்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்றேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை எல்லாருமே கிளியரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
மேஜராக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் ஆகத்தான் செய்யும். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ட்ரேடில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். சிம்பிள். ஓகேங்களா? லாஸ் ஆகதாங்க செய்யும். இப்போ நானுமே இவ்வளோ சொல்லி கொடுக்குறேன், எடுக்க எடுக்க என்ன ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்கு, எல்லா ட்ரேடுமே என்ன ப்ராஃபிட்லையா இருக்கு அப்படின்லாம் இல்லை. மைனஸ் இருக்கும். பட் அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஒரு ஸ்டாப் லாஸ் மைண்ட் செட் என்ன, இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோமா இல்லை அடுத்தடுத்து ரிவேஞ்ச் பண்ணுறோமா, ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதுக்காக ரிவேஞ்ச் பண்ணுறோமா. சம்டேஸ் அது ப்ராஃபிட்டில் முடியும், நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது நெகட்டிவ்ல முடியும், ஒரு இம்பேக்டை கொடுக்கத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு நம்ம எதை ஃபீட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? எப்போவுமே நான் சொல்லுவேன், ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலானது. நம்மளுடைய ரிலாக்ஸேஷன், நம்மளுடைய மைண்ட் செட், ஒரு ப்ராப்பரான மணி ஹேண்ட்லிங் இது இருந்தால் தான் ஒரு ஸ்டேபிளான இன்கமை நம்மளால கொண்டுட்டு வர முடியும். ஓகே ப்ரோ, நான் என்கிட்ட எல்லாமே இருக்குது, ப்ராப்பர் மைண்ட் செட் இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் மைண்ட் செட் இருக்குது, மணி ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்குது, இருந்தாலும் என்னால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியலன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்ல, கான்செப்டை பொறுத்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. லூஸ் ஆகும். அந்த லூசிங்கை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். திருப்பி விட்டதை பிடிச்சி வச்சுட்டா போதும், இல்லை ஒரு 100 ரூபாய் கூட வச்சுட்டா போதும், 1000 ரூபாய் 2000 கூட வச்சுட்டா போதும், இப்படியெல்லாம் தோணக்கூடிய விஷயத்த அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா அப்படி தோணும் போது நம்ம கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் $1 தானேன்னு சொல்லிட்டு சும்மா அடிப்போம், அது வாஷ் அவுட்ல கொண்டு போய் வைக்கும். நான் அப்படி பண்ணியிருக்கேன், அதனால சொல்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ விஷயங்கள் கொஞ்சம் மேஜராக இல்லை, சாரி ரொம்ப இல்லை, ஒரு 1% தெரிஞ்ச விஷயத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால எல்லாத்தையுமே நான் ப்ராஃபிட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லை, லூஸ் பண்ணுவோம். பட் அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளுடைய ட்ரேடிங் மெச்சூர்டு இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னைக்கான விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு ஹோல்டிங் பொசிஷன்ல எப்படி ட்ரேட் மேக் பண்ணணுங்கிறதுல இங்கே எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்கு? நம்ம அதை வால்யூம் ட்ரேட்னு சொல்றோம். வால்யூம் ட்ரேட் மேக் பண்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றது எத்தனை? இந்த மவுஸ் வச்சு என்னால் தெளிவாக எழுத முடியல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப பெருசாக இருக்கும் புது மவுஸ். சரி, ஓகே. இப்போ இந்த வால்யூம் ட்ரேட் கான்செப்ட் ஒரு ஹோல்டிங் பொசிஷனில் ட்ரேட் பண்ணுறதுல சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறது எத்தனை பேர்? அப்படி இல்லைன்னா எனக்கு ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி, சாரி ஒரு ஹோல்டிங் ஏரியா எப்படி ஃபார்ம் ஆகுது, அதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் சொல்லலாமா? ஹரி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் டவுட் ப்ரோ, இது வால்யூம் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு லாஸ்ட் கேண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லைக் எப்படி எடுக்கிறதுன்னு. ஓகே, வேற யாருக்காச்சும் இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியாதுன்னு சொல்றாங்க? வேற யாராச்சும் இருக்கீங்களா? ப்ரோ கேட்ட கொஸ்டினுக்கு பதில் தெரியாது. ராஜா ப்ரோ, ஓகே. ஆண்டனி லோபஸ் ப்ரோக்கு எப்படி? கிஷோர் பிரபாகரன், விஜி ப்ரோ, பிரவீன் ப்ரோ. பிரவீன் ப்ரோ சொல்லலாமா? வால்யூம் ட்ரேட்ல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஒரு கன்சாலிடேட்ல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ்ல ஒரு சைட் வேயை கிரியேட் பண்ணும், ஒரு ஹோல்டிங் பொசிஷன் கிரியேட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஹோல்டிங் பொசிஷன்ல வால்யூம் லிக்விடிட்டி எந்த மாதிரி ரன் ஆகுது, வால்யூம்ஸ் ஒரே இடத்துல ஹோல்ட் ஆகுதுன்னா அந்த ஹோல்டிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணுது, அந்த கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, எதனால அந்த ட்ரேட்டை நம்ம எடுக்கிறோம், இந்த தியரியை ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய அனலைஸ் படி ஒரு கண்டினியூஷனை ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டில் தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. வாட் எவர் பை ஆர் செல், ஒரு கண்டினியூஷன். அந்த கண்டினியூஷனோட ஃபைனல் கேண்டில்ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸை ஹோல்ட் அப் பண்ணக்கூடிய ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல 0.66ங்கிற வேல்யூலேருந்து இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வருதுன்னு பார்ப்போம். 0.662ல் வந்து ஸ்டாப் ஆகுதுன்னு வைப்போம். அப்போது வேல்யூ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்குங்கிறது நம்ம கேண்டில் எண்ட் ஆஃப் த டைம் எந்த ஹையை ரீச் பண்ணுதோ அதுலேருந்து தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு -10 ரூபீஸில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு +10 ரூபீஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பை சார்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹையை ரீச் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்தும் அதுக்கான சார்ட் வேல்யூஸை பொறுத்து தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரெஷர் இருக்குது,
ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூல இருந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கு, எந்த அளவுக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிருக்குங்கிறது ஒரு சார்ட்ல ரன் ஆகக்கூடிய கேண்டில் வைஸ்ல தெரியும். அப்ப அந்த கேண்டில் வைஸ் ரன்னிங் அப்படிங்கிறது பையருடைய வேல்யூவை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி ரன் ஆகுது, செல்லருடைய வேல்யூவை எந்த அளவு டிக்ரீஸ் ப்ரெஷரை கொண்டுட்டு வந்து ரன் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ எண்ட் ஆஃப் த டே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகாது, இன்க்ரீஸும் ஆகல டிக்ரீஸும் ஆகல, ஒரே இடத்துல ரன் ஆகுது, சைட்வே பொசிஷனை கிரியேட் பண்ணுது, பிரேஸ் கன்சாலிடேஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹோல்டிங் ஏரியான்னு சொல்றோம். கரெக்டா? பிரைஸ் ஹோல்டிங் ஏரியா. ஏன்னா 10 ரூபாயில இருந்து 10 ரூபாய் மைனஸ்ல இருந்து 10 ரூபாய் பிளஸுக்கு போன மார்க்கெட் அடுத்து என்ன ஆகாது, 15 ரூபாய்க்கும் போகாது, இல்ல அதுக்கும் கீழே மைனஸுக்கும் பெரிய அளவுல டிராப் ஆகாது. அப்படியே வேல்யூஸ் ஒரே சென்டர் பாயிண்ட், ஒரே வேல்யூஸ்ல ஹோல்டிங் பண்ணி ப்ரைஸை ரன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க்கெட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி எது நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வேல்யூ, எது நமக்கு அந்த ஒரு கன்சாலிடேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கான க்ளோசிங் வேல்யூங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ட் வேணும். அதை நம்ம பேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கா? இப்போ மார்க்கெட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் நமக்கு என்னன்னு தோணும்? மைக் ஆன் பண்ணி அரைச்சு சொல்லலாமா இப்போ மார்க்கெட்ல என்ன சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்ட்டு? இப்போ ப்ரெசென்ட் டைம்ல வந்து ஹோல்டிங் தான் ப்ரோ இருக்குது. பட் ப்ரீவியஸா பார்த்தா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துறாங்க. அவ்வளவுதான் சிம்பிள். அப்போ நம்மளுடைய கணக்குப்படி இங்க இருந்து வேல்யூ ஒரு 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இங்க ஒரு பொசிஷன் மார்க்கெட் கிரியேட் பண்ணுது. இந்த பொசிஷன் ஹோல்டிங்கிறத நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த ஒரு லெவலுக்கு மேல பையர் சைடு, அதாவது பிஎஸ்எல்னு சொல்லுவோம், பையர் சைடு லிக்யூரிட்டிக்கும் சரி, எஸ்எஸ்எல் செல்லர் சைடு லிக்யூரிட்டிக்கும் சரி, ப்ரெஷர் பெரிய அளவுல என்ன ஆகல, ஹையும் ஆகல லோவும் ஆகல. பிரைஸ் என்ன ஆகுது, ஒரே பொசிஷன்ல ஒரு ஹோல்டிங் பொசிஷன் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த 100 ரூபாயில இருக்கக்கூடிய விஷயம் அட்லாம் 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் ஹையர் ரீச் பண்ண வேல்யூ, அதுக்கு மேல இன்க்ரீஸும் ஆகல, பெரிய அளவுல அதுக்கு கீழே டிக்ரீஸும் ஆகலன்னு சொல்லும்போது இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், என்ன பொசிஷன் சொல்றோம்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் இருக்கா இப்போ இதுல? சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க, கிளியர் பண்றேன். சரி, இப்போ ஹோல்டிங் பொசிஷன் இதுதான் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். தென் இந்த ஹோல்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுது அதை நம்ம என்னன்னு பார்க்குறோம். ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு கண்டினியூஷனோட வாட் எவர், அது பை சைடாகவும் இருக்கலாம் செல் சைடாகவும் இருக்கலாம், ஒரு கண்டினியூஷனோட லாஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ல தான் ஒரு ப்ரைஸோட வேல்யூ வந்து என்ன ஆகும், என்ன ஆகும், என்னங்க ஆகும், ஹோல்ட் ஆகும். அவ்வளவுதான் சிம்பிள். எனக்கு இங்க இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற விஷயம் இதுல வந்து க்ளோஸ் வைக்கிறதுனால தான் தெரியுது இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு ஒரு கிராஃபை இன்க்ரீஸ் பண்ணிருக்குங்கிற விஷயம் இது வரைக்கும் வந்தாதான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு பிரைஸ் வந்து லாஸ்ட் லெவல் அப்னு சொல்லும்போது இந்த கேண்டில் ஸ்டிக் தான் வாட் எவர். ஆனா இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு கன்சாலிடேட் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஷனோட லாஸ்ட் கேண்டில் இருந்து கிரியேட் ஆகும்னு பாக்குறோம். கரெக்டா? அப்ப இந்த கண்டினியூஷனுடைய லாஸ்ட் கேண்டில் என்ன, ப்ரீவியஸ் பை சைடோட கண்டினியூஷன் சொல்லும்போது நான் இந்த பையர் எடுத்துப்பேன். அப்போ இந்த பையர்ல இருந்து தான் அடுத்தடுத்து ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் கிரியேட் பண்ணுதுன்னா 1 by 1 கம்ப்ளீட் பண்ணணும் வால்யூம் வைஸ்ல. பிக் அனலைஸ் நம்ம எடுக்க போறது கிடையாது, அந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி அளவை தான் நம்ம எடுத்து அடுத்த மார்க்கெட் 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுதான்னு பார்க்க போறோம். கம்ப்ளீட் பண்ணலைங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம அதில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். அப்போ இந்த பையரை நான் லாஸ்ட் கேண்டிலாக எடுத்தா மார்க்கெட் எனக்கு கரெக்டான மூவிங் கொடுத்துருக்குமா சொல்லுங்க யாராச்சும். இந்த பையருங்கிறவங்க நமக்கு ஒரு 100% எக்ஸ்ட்ரா வால்யூம் ப்ரெஷர், சாரி வால்யூம் கேண்டில், ப்ரெஷர் கிடையாது வால்யூம் கேண்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செல்லர் ஓகே அந்த ஒரு வால்யூமை பேலன்ஸ் பண்ணி ப்ரைஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்லருக்கான வேல்யூவை மார்க்கெட் ஹோல்டு பண்ணியிருக்கா, பெரிய அளவில் ஹோல்டு பண்ணியிருக்கா, இந்த இடம் கம்ப்ளீட் ஆகல. எஸ், ஸோ இதை நான் லாஸ்ட் கேண்டில் எடுக்க போறது இல்லை. அப்போ நமக்கு தேவை ஒரு கண்டினியூஷனுடைய லாஸ்ட் கேண்டில். அப்போ அடுத்து ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது, இதை நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூல இருந்து அடுத்து பிரைஸ் நமக்கு டிராப் ஆகுதுன்னு சொல்லும்போது டிராப் ஆகக்கூடிய செல்லருடைய மார்க்கெட் என்ன இருக்கு, கண்டினியூ ஆயிருக்கு. அப்ப இந்த செல்லரை நம்ம லாஸ்ட் கேண்டிலா எடுத்துக்கலாமா, லாஸ்ட் கேண்டிலா எடுக்கலாம். எஸ், அப்ப இதை நம்ம லாஸ்ட் கேண்டிலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செல்லர்ல இருந்து அடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போதான் இந்த ஹோல்டிங் ஏரியா எப்படி ஒரு பிரைஸை ஹோல்டு பண்ணி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிருக்குங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
இதுக்கு நடுவில் என்கல்ஃபிங் பேட்டர்ன், ஹராமி பேட்டர்ன் வைஸ்ல நம்ம ட்ரேட் பண்றோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரேட் கிடைக்கும். ஒரு 70%க்கு நல்ல என்ட்ரி கிடைக்கத்தான் செய்யும். பட் தெளிவாக எடுக்கணும், வால்யூம் பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். சரி, அது இருக்கட்டும். அப்போ அனலைஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். கரெக்டா? இப்போ இந்த செல்லர் வந்து எனக்கு கேப் அப் ஆயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மார்க்கெட்ல ஒரு கேண்டில் சூஸ் பண்ணீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் சொல்லும்போது பைனரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எரர்னு நான் சொல்லியிருக்கேன். வாட் எவர் நம்ம அதை செக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இங்க நமக்கு லைவ் அசெட்ஸ் இருக்கும். ஓகே சார், ஏனுங்க இன்னைக்கு மண்டே தானே, ஒரு லைவ் கூட இல்லை, என்னாச்சு? யாருக்காச்சும் தெரியுமா இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷனா? இன்னைக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கா? யூஎஸ் மார்க்கெட் சம்திங் லைக் ஏதாச்சும்? ஒண்ணுமே இல்லை, லைவ் அசெட்ஸே இல்லை. ஓ யூஎஸ்க்கு மட்டும் ஹாலிடேன்னு போட்டுருந்துச்சு. அப்படிங்களா? சரி, ஓகே 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 ஓகே. அதான் எல்லாமே ஓடிசி மார்க்கெட்டா இருக்கான்னு பார்த்தேன். சரி, ஓகே. நான் செக் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். எதனால கேப் அப் அண்ட் கேப் டவுன் எரர் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இங்க நமக்கு யூரோ ஜிபிபி இது ஓடிசி மார்க்கெட். இது ஓடிசில இல்லாம லைவ்ல இருக்கு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மையும் எடுத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் வாட் எவர். இப்போ இது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி வேற வேற பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், நம்ம நேம் சொல்ல வேண்டாம். அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு அதே லைவ் அசெட் ஓப்பன் பண்ணுங்க. இங்க யூரோ ஜிபிபி இருக்கா, இன்னொரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு அங்கேயும் யூரோ ஜிபிபி ஓப்பன் பண்ணுங்க. ஓடிசில இல்லை, லைவ்ல செக் பண்றதுக்காக. அப்போ இங்க ஒரு கேப் அப்ல ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் இதை நான் சொல்றேன். இங்க ஒரு கேப் அப் கொடுத்து செல்லர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதே விஷயம் இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்காது, கேப் அப் ஆகி இருக்காது, நார்மலா இருக்கும், கரெக்டா ஓபன் பண்ணியிருக்கும், இல்லைன்னா கேப் டவுன் ஆயிருக்கும். இது கேப் அப்ல போய் செல்லரா முடிஞ்சிருக்கு. ஒருவேளை அது கேப் கரெக்டா ஓப்பன் ஆகி பையர்ல முடிஞ்சிருக்கும். கேண்டில்ல வித்தியாசம் இருக்கும். இங்க ஹேமர் கேண்டில் இருக்கும், அங்க இன்வெர்டர் ஹேமர் இருக்கும். இங்க டோஜி இருக்கும், அங்க அது நார்மலா ஒரு கேண்டிலாவே இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கேண்டில் வைஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு சொல்லி தரல. கேண்டில் வைஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அது பெரிய அளவில் ஆன்சர் கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த மாதிரி எரர் ஃபார்ம் ஆகும்போது ப்ராப்பரான ஆன்சர் இருக்காது. வேணா நீங்க தாராளமா செக் பண்ணலாம் லைவ்ல. ஏன்னா ஓடிசின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய ஓடிசி, ஓடிசினா என்ன, ஓவர் த கவுண்டர் இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம். இங்க இருக்கக்கூடியதும் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஓடிசி பிளாட்ஃபார்ம்ஸும் சேம் அசெட்டாவே இருந்தாலும் வேற வேற வேல்யூஸ்லயும் லிக்யூரிட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ படி ரன் ஆகக்கூடியது. ஸோ அதில் நம்ம போய் எதுவும் செக் பண்ண வேணாம். மோஸ்ட்னு சொல்கிறேன், வேஸ்ட் ஆஃப் டைம். லைவ்ல செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் எரர்னா என்னங்கிற விஷயம் நம்மளால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கிறத பெரிய அளவில் கன்ஃபர்மேஷனாக எடுக்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷனாக எடுக்கல, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த செல்லர் கண்டில் நம்ம லாஸ்ட் வால்யூமாக எடுக்கிறோட இது நமக்கு 100%. நெக்ஸ்ட் அதை பையர் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது இந்த சென்டரை ஒரு லைன் வைக்கிறோம்ல, அந்த லைன் வந்து நமக்கு ஒரே லைனாக தான் இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கு. ஸோ அடுத்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக போயிருக்கக்கூடிய ஒரு பையர், அதில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். செல்லர் எக்ஸ்ட்ரா வராங்க, செல்லர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அகைன் செல்லர் எக்ஸ்ட்ரா. தென் பையர் வால்யூம் இன்வால்வ் ஆகுது, கம்ப்ளீட் பண்ணலை, கேப் இருக்குது, அகைன் செல்லர் வராங்க, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம், பையர் வராங்க, கன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய செல்லர் வால்யூம் இங்கே பேலன்ஸ் ஆகலை. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 செல்லர் வால்யூம் எக்ஸ்ட்ராங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு பையர் கன்ஃபர்மேஷன் வருது. அடுத்து ஏரியாவில் என்ன ஆகுது, ஒரு கேப் இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பை பண்ணுவோம். இஃப் அந்த ட்ரேட் நமக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது செல்லர் வராங்க, நெக்ஸ்ட் உடனே பை பண்ணால் ஓகே. இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா ஒரு பையர் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ ஒரு பையருக்கான வேல்யூ வரும்போது ப்ரைஸ் வேல்யூ ஒரே இடத்துல ஹோல்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம ப்ரைஸ் என்ன ஆகணும், வால்யூம் வைஸில் ஹோல்டிங் பண்ணி தான் ஆகணும், ப்ரைஸ் ஹோல்டு நடக்கணும். ஸோ நம்ம பை பண்ணுவோம், இங்கே ஒரு ப்ராஃபிட் ஆகுது. அகைன் பையர் வால்யூம் எக்ஸ்ட்ரா பையர்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து செல்லர் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த செல்லர் முடியும் போது நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், பையரில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆகிறதுக்காகவும் ஹோல்டிங் ஏரியா ப்ராப்பராக ப்ரைஸ் ஹோல்டிங் கன்சல்டேட் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் செல் பண்ணும். அப்போ செல்லர் வேல்யூ ப்ரைஸ் என்ன பண்ணுது, கம்ப்ளீட் பண்ணுது, கேப் டவுன் இருக்குது. தென் செல்லர் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவோம் நம்ம, சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பையர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க, ஒரு ப்ராஃபிட். இன்னுமே ஏரியா பேலன்ஸ் ஆகலை. ஏன் பேலன்ஸ் ஆகலை, கேப் டவுன் இருக்குது, கேப் அப்பாக இருந்தாலும் பெரிய அளவில் பேலன்ஸ் பண்ணியிருக்காது. பை பண்ணுவீங்க, ஒரு ட்ரேட் லாஸ் ஆகுது, ப்ரைஸ் செல் போகுது. நெக்ஸ்ட் மறுபடியும் பையர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவீங்க, பையர் கன்ஃபர்மேஷன்.
ஏரியா பேலன்ஸ் ஆகலை பை பண்ணுவீங்க, ஏரியா பேலன்ஸ் ஆகலை பை பண்ணுவீங்க. இன்னும் டோஜியாக வந்துச்சுன்னா அந்த கேண்டில்ஸ்டிக்கை நம்ம எடுக்க மாட்டோம். டோஜி ஃபுல் டோஜியாக வந்துச்சுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிடுவோம். இது கிரேவ் ஸ்டோன் மாதிரி இருக்குது, பட் டோஜில் இல்லை, குட்டி வால்யூம் இருக்குது. ஸோ இன்னும் ஏரியா பேலன்ஸ் ஆகலை பை பண்ணுவீங்க, மறுபடியும் பையர் ட்ரேட் உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ இப்படி தான் அடுத்து மார்க்கெட்டில் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணுவீங்க. எப்போ உங்களுடைய ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது, இவ்வளோதான். இதுதான் ஹை, ஹோல்டிங்கோட ஹை, இது ஹோல்டிங்கோட லோ. இங்கே மார்க்கெட் உங்களுடைய ஹோல்டிங்கோட ஹையை பிரேக் பண்ணுது. ஸோ அந்த டைமில் ட்ரேடை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஏன், மார்க்கெட்டில் யாருக்கான வேல்யூ இந்த ஹோல்டிங் ப்ரெஷரில் அதிகமாக இருக்கோ அவங்க ப்ரைஸ் பிரேக் அவுட் எடுத்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேப் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். கேப் அப் அண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறது வால்யூம் கிளியராக அடுத்தடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான விஷயத்தில் உங்களுடைய வியூவை வந்து சேஞ்ச் பண்ணிடும். இங்கே கேப் அப் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் விஷயம் அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாது, அது கேப் டவுன் கொடுத்து போகும். நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம், அது எல்லாமே நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா கேண்டில் ஒன்று ஓகே, 2க்கு மேலே வருதுன்னா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதிலெல்லாம் கவனமாக ட்ரேட் பண்ணும். வேறு நல்ல ஒரு ஷார்ட் எடுக்கிறேன். இப்போ தியரியாக புரிஞ்சுதா, நம்ம இங்கே ட்ரேட் பண்ணி பார்க்கல, தியரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேற ஒரு சார்ட் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை எனக்கு புரியலை, அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, யாராச்சும் சொல்கிறீங்களா? அப்படி இருக்கனாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிடலாம். ஒரு ஹோல்டிங் பொசிஷன் வால்யூம் வைஸில் எப்படி 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுதுங்கிறதுல இப்போ யாருக்காச்சும் டவுட் இருக்கா தியரி வைஸில்? சரி, ஓகே. அப்போ இனிமேல் சார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஹோல்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய சார்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப ஃபைட்டிங் இருக்குது, கேப் அப் அண்ட் கேப் டவுன்ஸ். தென் வந்து ப்ரெஷர் வைஸில் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது. அது நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம், ஃப்ளக்ஷுவேட் அதிகமாக இருக்கும். பையர் அண்ட் செல்லர்னு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கேண்டிலோட எல்லா பாடியிலுமே விக் அதிகமாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக்கோட அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷரை தான் நம்ம விக்குன்னு சொல்கிறோம், கரெக்டாக? ஸோ வால்யூமை விட விக்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த டைமில் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இது ஹையர் அண்ட் லோவர் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஹோல்டிங் கொடுத்துட்ருக்கு. நமக்கான பேஸ் ஸ்ட்ரக்சர் வேணும். பெரிய அளவில் கண்டினியூஷன் இல்லாமல் 2 பையர் 2 செல்லர் அந்த மாதிரி ரன்னாங்களோ அதை தான் நம்ம பேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் இன்னும் ஃபார்ம் ஆகலை, மேபி இங்கே ட்ரை பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே இன்னும் ப்ரைஸ் ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணலை. பட் கிரியேட் பண்ணுதுன்னா எதுலேருந்து கிரியேட் பண்ணுவோம், ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல ப்ரைஸ் ஒருவேளை ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா எதுலேருந்து கிரியேட் பண்ணும்? இந்த லாஸ்ட்டாக ஒரு செல்லர் கண்டிப்பாக நான் பையருக்கு அப்புறம் ஒரு பையருக்கு அப்புறம் ஒரு செல்லருக்கான கேண்டில்ஸ்டிக் இதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாண்ணே. எஸ், ஒரு கண்டினியூஷனுடைய லாஸ்ட் கேண்டில்ஸ்டிக் செல்லருடைய கண்டினியூஷன் இருக்குது. அந்த கண்டினியூஷனுடைய ப்ரைஸ் க்ளோசிங் வந்து இங்கே இருக்குது. அதாவது ஒரு லோவரோட ஹையர் லோ, லோவர் அண்ட் லோ, கரெக்டாக? இந்த லோவர் அண்ட் லோவர் பாயிண்ட்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறது லோவர் அண்ட் ஹையர், இது லோவர் அண்ட் லோவர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் அந்த கேண்டில் ஸ்டிக்கை பர்டிகுலராக நம்ம மார்க் பண்ணுவோம். ஹாரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணக்கூடிய கேண்டில் ஸ்டிக் வந்து என்ன ஆகணும், 1 by 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ செல்லருடைய டாப் அண்ட் பாட்டமில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லைன் தான் நமக்கான சென்டர் லைன், மாஸ் லைன். ஸோ அதை நான் ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா கேண்டில் ஸ்டிக் க்ளோசிங் கேண்டில் ஸ்டிக்லேருந்து நமக்கு வால்யூம் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக், 100% எக்ஸ்ட்ரா வால்யூம் ப்ரெஷர். அப்போ நெக்ஸ்ட் வந்து பையர் அதை என்ன பண்ணியிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட் பண்ணது போக பையர் எக்ஸ்ட்ரா, தென் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம், பையர் எக்ஸ்ட்ரா. ஒரே செல்லராக வராங்க, ப்ரைஸ் ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த 2 பையர் எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸையும் என்ன பண்ணுது, கம்ப்ளீட் பண்ணி முடிக்குது. முடிச்சதுக்கப்புறம் செல்லர் எக்ஸ்ட்ரா பையர் வந்திருக்காங்க, கன்ஃபர்மேஷன், தென் ப்ரைஸ் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணணும். இஃப் இந்த இடத்துல ப்ரைஸ் அடுத்தடுத்து ட்ராப் ஆகலை, ஹோல்டிங் கிரியேட் பண்ணுது, கன்சாலிடேட் கிரியேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல பை வரணும். நம்ம ஒரு பை பண்ணியிருப்போம், ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பை பண்ணுவோம், இப்போ அது செல்லரில் போய் லாஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுதான் எனக்கான இப்போ ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர். இந்த செல்லர் தான் நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரா வால்யூ. ஃபர்ஸ்ட் ஒரு பையர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, அடுத்து ஒரு பையர் வந்திருக்காங்க, இன்னும் ஏரியா க்ளோஸ் வைக்கல, கம்ப்ளீட் பண்ணலை. ஒரு ஹோல்டிங்கான ப்ரைஸ் க்ளோசிங் வந்து எனக்கு இங்கே இல்லை. ஸோ நான் ஒரு பை பண்ணியிருப்பேன், எனக்கு அங்கே லாஸ் ஆகிருக்கும், ஒரு மைனஸ் ஆகிருக்கு. தென் ஒரு செல்லர் வந்து தான் எனக்கு அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும், எதுக்காக இந்த இடத்துல வெயிட், ஒரு பையரோட கன்ஃபர்மேஷன் காண்டி. அவ்வளவுதான். ஏன்னா
பிரைஸ் உங்களுக்கான ஹோல்டிங் லெவலை கிரியேட் பண்ணுதா இல்லை ஹோல்டிங்கை பிரேக் பண்ணி அடுத்தடுத்து கண்டினியூஷன் கொடுக்குறாங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் ரன் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் மார்க்கெட்டில் வரும் தான், இல்லைன்னு இல்லை. பட் கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்து நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணும்போது லூஸ் கம்மியாக இருக்கும், பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை ப்ரைஸ் நமக்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு செல்லர் வந்திருக்காங்க, அதை நான் எக்ஸ்ட்ரா வால்யூமாக எடுத்துக்கிறேன். அகெயின் எனக்கு ஒரு பையர் வராங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அடுத்து பையை கண்டினியூ பண்ணுவேன். இல்லை அடுத்தடுத்து செல்லர் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்குதுன்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடும். அப்போது ஒரு லூசிங்கோட ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம என்ன ஆகிடுவோம், எக்ஸிட் ஆகிடும். அடுத்தடுத்து மார்டின் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஹோல்டிங்கில் இருக்கா இல்லை எக்ஸிட் ப்ரெஷர் கொடுக்குதா, ப்ரைஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்குதா, எக்ஸிட் அவ்வளோதான். அப்போது நான் இங்கே ஒரு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு லாஸ் ஆகுது. அந்த ஒரு லாஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் வரணும். நான் லாஸ் ஆனதுக்கான ரீசன் மார்க்கெட் அங்கே ஒரு ஹோல்டிங்கை கிரியேட் பண்ணலை. ஹோல்டிங் கிரியேட் பண்ணிச்சுன்னா ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்காதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு தெளிவான ஒரு விஷயத்தோட ஒரு லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரும், அவ்வளோதான். அடுத்தடுத்து எமோஷனல் ஆகுறதுக்கு இங்கே இடம் இல்லை. மார்டின் போடணும்னு சொல்லிட்டு இங்கே அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ரக்சர் தெரியும், அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். பாசிட்டிவ் ஆகுதுன்னா ரீசன் என்னன்னு தெரியும், லாஸ் ஆகுதுன்னா ரீசன் என்னன்னு தெரியும். போதுமானதுன்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே, சார்ட் பார்க்கலாம். அடுத்த சார்ட் போகிறேன். சிஏடி ப்ரோ யூஎஸ்டி இஜிபியில் பாருங்க ப்ரோ. யூஎஸ்டி இஜிபியா எவ்வளோ வேல்யூவில் இருக்கு, பர்சன்டேஜ் வேல்யூ 80% ப்ரோ. 80%. யூஎஸ்டி இஜிபி ஓகே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஆனால் இங்கே வந்து நமக்கு கண்டினியூஷன்ல இருந்து லாஸ்ட் கடையில் கிடைக்காது. ப்ரைஸ் ஹோல்டிங் இங்கேருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது, கிளியராக இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு செல்லர் கண்டினியூஷன் வந்திருக்கா, ஒரு நிமிஷம் வரேன். இங்கே ஒரு செல்லர் கண்டினியூஷன் வந்திருக்கு, இங்கே நமக்கு செல்லருக்கான கண்டினியூஷன். இப்போ இந்த செல்லரை நீங்கள் லாஸ்ட் கடையில் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், 100% கம்ப்ளீட் பண்ணாலுமே பையர் எக்ஸ்ட்ரா, அடுத்து அந்த பையருக்கான வால்யூமை மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்ட்ரா கண்டில் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். நமக்கு லாஸ்ட் கண்டில் கம்ப்ளீட் பண்ணது எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வால்யூம்ஸையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ரா கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 2 கேண்டில் எக்ஸ்ட்ரா கேண்டில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து செல்லர் வந்து இந்த இடத்த ஹோல்ட் பண்ணியிருக்கணும், பட் ஹோல்ட் ஆகலை. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. கண்டினியூஷன் நமக்கு தெரியும், இங்கே இந்த பையர் அடுத்து ஒரு கண்டினியூஷன் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த ஹோல்டிங் இன்னுமே ஸ்ட்ரக்சர் வைஸில் தெளிவாக இருந்திருக்கும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 பையரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுது. அப்போ இது நமக்கு பெரிய அளவில் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்காது. அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தெளிவான சார்ட் பார்க்கலாம், நான் எடுக்கிறேன். 1 by 1 தேடும்போது நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் சார்ட் எடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு. ஓகே, சரி, ஓகே. இப்போ இங்க இன்னும் பெரிய அளவில் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகலை. ஒருவேளை கிரியேட் ஆகிறதா இருந்தால் எங்கேருந்து கிரியேட் ஆகும், அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து கிரியேட் ஆகும், இந்த செல்லர் எடுத்துக்கலாமா, ஒரு கண்டினியூஷனோட லோவர் அண்ட் லோவர், ஹையர் அண்ட் லோவர், கரெக்டா. இப்போ இந்த செல்லர் கேண்டில் நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆகவும் 100% எக்ஸ்ட்ரா வால்யூமாகவும் எடுத்தா இந்த பையர் நமக்கு மார்க்கெட்ல என்னவா இருக்கும், ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவா இருக்கும், கரெக்டா. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, கிளாஸ்ல இருக்கேன். நான் கொஞ்சம் பிஸி, நான் சொல்றேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் கிளாஸ்ல. ஓகே, டன். ஒரு நிமிஷம் ஹரிசன் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, லாஸ்ட் கேண்டில் ட்ரா பண்ணிக்கலாமா, காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொரு கேண்டில்ஸ்டிக் வச்சிருக்கேன், அதோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ லாஸ்ட் கேண்டில் இந்த செல்லர் வால்யூம்னா அது 100% எக்ஸ்ட்ரா வால்யூம். நெக்ஸ்ட் அந்த பையர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அடுத்த பையர் எக்ஸ்ட்ரா, செல்லர் கன்ஃபர்மேஷன், கரெக்டா, செல்லர் கன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல் பண்ணுவோம். இன்னும் ஹோல்ட் ஃபார்ம் ஆகலை, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். தென் கரெக்டாக ஹோல்டிங் கொடுத்துருக்கான்னு கேட்டால் ஒரு ஃபைட் பண்ணி டோஜியாக முடிச்சிருக்கு, டோஜியா கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறது கிடையாது. தென் அகைன் வரும்போதும் வால்யூம் கரெக்டாகவே
ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் ஹோல்டிங் ப்ராப்பராக தான் இருக்குது. தென் செல்லர் எக்ஸ்ட்ரா வால்யூம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வால்யூம் மார்க்கெட்டில் ஒரு ஹோல்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஹோல்டிங்கை கிரியேட் பண்ணணும்னா மார்க்கெட்டில் யார் வரணும்? இந்த செல்லரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் யார் வரணும்? பையர் வரணும். அவ்வளோதான். வரக்கூடிய பையர் வரணும். வரக்கூடிய பையர் இந்த லெவலில் நமக்கு கம்ப்ளீட் பண்ணாமல் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ப்ரீவியஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் இந்த கேண்டில் ஸ்டிக் முடியறதுக்கு ஒரு 10 செகண்ட் இருக்குது. இஃப் இந்த கேண்டில் இந்த செல்லர் வால்யூமில் கரெக்டாக க்ளோஸ் வைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பை பண்ண போகிறோம். அதே கேண்டில் 1 நிமிஷத்துக்கு பை பண்ணிட்டேன். விழலை விழுந்துருச்சு. ஓகேங்களா? பை பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னும் இந்த ஏரியா பேலன்ஸ் ஆகலை. எதனால ப்ரோ இந்த ஏரியா பேலன்ஸ் ஆகணும்? அப்படி என்ன இங்கே இருக்குன்னா, ஒரு ஹோல்டிங் பொசிஷன் சொல்லும்போது ப்ரைஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். ஒரு ஹோல்டிங் பொசிஷனை மார்க்கெட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அங்கே வால்யூம் 1 by 1 கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு கன்சாலிடேட் அங்கே கிரியேட் ஆகும். அது எப்படி வால்யூமை 1 by 1 கம்ப்ளீட் பண்ணுதுங்கிறது தான் நம்ம இங்கே ட்ரேடில் பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ரைஸ் வேல்யூ எப்படி ரன் ஆகுது, ஒரு ப்ரைஸுக்கான பொசிஷன் என்ன, அந்த பொசிஷன் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸில் ஒரு ஹோல்டிங்கை கிரியேட் பண்ணுது, கண்டினியூஷனுக்கும் கன்சாலிடேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கண்டினியூஷனில் கான்செப்ட் வைஸ் எந்த கான்செப்ட் வைஸில் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு ஹோல்டிங் கன்சாலிடேட் ஏரியாவில் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறோங்கிறது மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் அனலைஸை பொறுத்து நமக்கு இருக்கும். வெயிட் பண்ணுவோம். இப்போ இது முடியட்டும். கரெக்டாக க்ளோஸ் வைக்குதா இல்லை எக்ஸ்ட்ரா வால்யூமில் இருக்கான்னு பார்ப்போம். சரி, கரெக்டாக க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ இந்த ஹோல்டிங் ஏரியாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா யார்? இந்த பையர் எக்ஸ்ட்ராவாக இருக்கா? ஜஸ்ட் ட்ரா பண்ணிப்பீங்க. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா வால்யூமை உங்களுக்கு யார் வந்து ஹோல்டு பண்ணணும்? செல்லர். சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு ஹோல்டிங் ஏரியாவில் அழகாக தெளிவாக இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பையர் செல்லர்னு சொன்னால் நமக்கு அது இந்த இடத்துல தேவையே இல்லை. டிமாண்ட் எந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்கோ அதை பேலன்ஸ் பண்ணணும்னா சப்ளை வந்தாகும். அவ்வளோதான், சிம்பிள். 10 ரூபாய்க்கு டிமாண்ட் இருக்கா, 10 ரூபாய்க்கு சப்ளை வரும். அடுத்து 20 ரூபாய்க்கு டிமாண்ட் இருக்கா, 20 ரூபாய்க்கு சப்ளை வரும். இப்படியே ஒரே இடத்துல மார்க்கெட் ஹோல்டிங் கொடுத்து ரன் ஆகிட்டு இருக்கும். தென் நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த ஹோல்டிங்கான ஹை இதுதான், இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஹை இதுதான். ஹோல்டிங்கான லோவர் இதுதான், இப்போதைக்கு இருக்கக்கூடிய லோவர். இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குதான்னு பார்க்கணும். இதை தாண்டி மார்க்கெட் பிரேக் பண்ணி போகுதுன்னு சொல்லும்போது நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சம்டைம்ஸ் வெளியில் போயிட்டு கூட ஃபேக் எக்ஸிட் மாதிரி கொடுத்துட்டு தெளிவாக ரன் ஆகும். நம்ம அதில் பெரிய அளவில் ட்ரேட் பண்ண வேண்டாம். பையர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, அகைன் இன்னொரு பையர் கூட இப்போ எக்ஸ்ட்ராவாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட ஹையில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கேண்டில்ஸ்டிக் வருதுன்னா மார்க்கெட் என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் எக்ஸிட் ப்ரெஷர் கொடுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி பையர் கன்டினியூஷன் கொடுத்துருச்சு. இன்னொரு பையர் மேலே போகுதுன்னா உங்களுடைய ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன ஆகிடும்? எக்ஸிட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு செல்லர் வரணும். இந்த இடத்துல வருதுன்னா இந்த ப்ரைஸ் ஹோல்டிங் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா ப்ரைஸ் மார்க்கெட் வைஸில் அடுத்தடுத்து எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ செல்லர் வருதுன்னா நமக்கான கன்ஃபர்மேஷன், தென் நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோ லைன் வந்து ஹோல்டிங்கான ப்ரைஸ் வேல்யூ. அந்த வேல்யூவில் வந்து ரீச் ஆகிறது வரைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? செல் ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எப்படி வந்தால் எடுக்கணும், கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கணும், தென் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி அவாய்ட் பண்ணுங்கிற விஷயத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர்? 7 பேர் இருக்கீங்க கிளாஸில். 7 பேரில் எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடுறேன். சந்தேகம் இருக்கா? எனக்கு இன்னும் கன்ஃபியூஸா தான் ப்ரோ இருக்குது. எனக்கு ஓகே, எதுல இருந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு? எந்த லெவல்ல இருந்து கன்ஃபியூஸ்டா இருக்கு? இப்போ அந்த லாஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணீங்கல்ல, ஆமா, ஒரு கண்டினியூஷன்ல இருந்து இப்போ அது வந்து ஃபில் பண்றதுக்கு வந்து இப்போ பையர்ஸ் எக்ஸிட் ஆயிக்காங்க 2. இப்போ நம்ம வந்து செல்லர்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சுன்னு ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு டவுன் செல் என்ட்ரி எடுப்போம். இப்போ அங்க ஒரு ட்ரேட் எடுத்து திருப்பி இப்போ நீங்க ட்ரேட் எடுத்தீங்க பாரு. இப்போ அந்த ட்ரேட் என்ன எடுத்தீங்கன்னு புரியல இருக்கும். அது ஏன் எடுத்தேன்னு புரியலையா? ஆல்ரெடி இப்போ செல்லர்ஸ் தான் ஃபில் பண்ணிட்டாங்கல்ல இது. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இப்போ இந்த செல்லர் கேண்டில நீங்க 100% எக்ஸ்ட்ரா வால்யூமா அனலைஸ் பண்ணி எடுத்தீங்க, கரெக்ட்டா? ஓகே ப்ரோ. சரி, அப்போ அந்த செல்லரோட கேண்டில நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன், ஹை அண்ட் லோ. அந்த ஒரு செல்லரை மட்டும் டிரா பண்ணிக்கணும், அவ்வளவுதான். தென் அதை வந்து பையர் கம்ப்ளீட் பண்ணிருக்கா? ஹாரி ப்ரோ மட்டும் பதில் சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓவர். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த பையர் கடையில் நம்ம எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோமா? இது அடுத்த ஒரு ஹோல்டிங் பொசிஷன் கிரியேட் ஆகிறதா இருந்தால் நெக்ஸ்ட் பையர் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த பையர் தான் அது. ஸோ இந்த பையர் என்ன பண்ணிப்போம்? அதே மாதிரி ஹரிசாண்டல் போட்டு ட்ரா பண்ணிப்போமா ஹை அண்ட் லோ?
ட்ரா பண்ணிட்டேனா? இப்போ ஓகே ப்ரோ. இந்த பையரை யார் வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும்? இது டிமாண்டு. செல்லர். ஒரு சப்ளை வருது. இந்த சப்ளை இந்த டிமாண்டை பேலன்ஸ் பண்ணிடுச்சா? இல்ல ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு செல் என்ட்ரி. ஒரு செல் பண்ணுவீங்க. இன்னுமே பேலன்ஸ் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, நான் இல்ல. அகைன் என்ன பண்ணுவீங்க? திருப்பி நான் ஒரு செல் என்ட்ரி ப்ரோ. சரி, செல் எடுத்தேன். இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு பையர் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ராவை இந்த ஒரு 3 செல்லர்ஸுமா சேர்ந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் வச்ச அதே செல்லர் கேண்டில் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கு? எக்ஸ்ட்ராவா வந்திருக்கா? ஓகே ப்ரோ. இந்த செல்லர் எக்ஸ்ட்ராவா இவ்வளவு இந்த அளவுக்கு வால்யூம் எக்ஸ்ட்ராவா இருக்கா? இப்போ இந்த பையரை கம்ப்ளீட் பண்ணது போக இந்த அளவுக்கு செல்லர் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்களா? ஓகே ஓகே. அப்போ சப்ளை எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்ல யாருடைய வேல்யூ வரணும்? பையரோட வேல்யூ தான். எஸ், பையருக்கான வேல்யூ வந்திருக்கு. வந்த பையருக்கான வேல்யூ சப்ளைல இருக்கக்கூடிய அளவுக்கு வேல்யூவை பேலன்ஸ் பண்ணிடுச்சா? இல்ல இன்னுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கா? இல்ல ப்ரோ, நான் பேலன்ஸ் பண்ணல. பேலன்ஸ் பண்ணல, கேப் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல பேலன்ஸ் பண்றதுக்காக பை என்ட்ரி பண்ணீங்க. இப்போ அகைன் சொல்றேன், இப்போ தெரிஞ்சிருச்சா எதனால இந்த இடத்துல பை பண்ணோம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. பை பண்ணோம், ட்ரேடு பாசிட்டிவ். தென் பையர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க ஃபர்ஸ்ட் கேண்டில். அடுத்து இன்னொரு கேண்டில் வந்தாங்க. அடுத்து நீங்க செல்லருக்காக வெயிட் பண்ணுவீங்க. அடுத்து இன்னொரு பையர் வந்தாங்க. அடுத்து செல்லர் வந்திருக்கு. இப்போ ஏன் நம்ம அடுத்து செல் ட்ரேட் பண்ணல? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா தானே. அப்போ ஏன் அடுத்தடுத்து செல்லர் வந்து கீழே வரைக்கும் வரணும்? நம்ம ஏன் செல் ட்ரேட் பண்ணல? ஒரு கண்டினியூஷன் கொடுத்துறாங்களே ப்ரோ பையர்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், பிரைஸ் கண்டினியூ ஆயிடுச்சு. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், ப்ரோ ப்ரீவியஸ்ல செல்லர் கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, டோஜில வேல்யூ இருக்காது. ஸோ அதை நம்ம பிரைஸ் கண்டினியூஷனாக எடுக்க முடியாது. டோஜியை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் வால்யூமா. இட்ஸ் அ கேண்டில் ஸ்டிக் ஃபார் ஃபைட்டிங். அது ஒரு ஃபைட்டிங் அனலைஸுக்காக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டினியூஷன் இருக்கு. தென் உங்களுடைய ஹோல்டிங் ஏரியாவோட ஹை லெவல் அது என்ன பண்ணிடுச்சு? பிரேக் அவுட் எடுத்துருச்சு. பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் எடுக்குதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் Bro, நீங்க doubt. என்ன கான்செப்ட்ல ட்ரேட் பண்ணுவீங்கன்னா வால்யூம் பிரைஸ் ப்ரெஷருக்கு போயிடுவீங்க. சொல்லுங்க bro. ப்ரோ இப்போ நம்ம இந்த கண்டினியூஷன்ல நமக்கு வந்து எஃப்இஜி இருந்தா கீழே வருமா? FVG இப்போ இருந்துச்சுன்னா நீங்க நீங்க மார்க் பண்ணிருக்கீங்களா? எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பையருடைய கண்டினியூஷன்ல எஃப்இஜி இருந்தா நமக்கு வந்து கீழே வரும் கன்ஃபார்மா மார்க். ஆனா இது வந்து எஃப்இஜி ஃபில் பண்ணிக்கலாம். அகைன் சொல்றேன், கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ரெண்டாவது. FVG இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? FVGக்கு டைரக்டா 1 மினிட் சார்ட்டை பார்த்து பிரயோஜனம் இல்லை. 1 ஹவர் போவீங்க. 1 ஹவர் ஆமா. போயிட்டு மார்க்கெட் யாருக்கான ட்ரெண்ட்ல இருக்குன்னு பாப்பீங்க. தென் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக் இங்க பக்காவா இருக்கு. 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. FVGக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்த்து அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கு, ரிவர்சல் ப்ரெஷர் எப்படி இருக்கு, இல்லைன்னா பையருக்கான கன்ஃபர்மேஷன் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு FVGயை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கேற்ற ட்ரேட் என்ட்ரி எடுக்க ஆரம்பிப்போம். புரிஞ்சுதுங்களா? எஸ், அவ்வளோதான் விஷயம். வேற என்ன சந்தேகம் இருக்கு? வேற ஏதாச்சும் எதுக்குன்னா ஒரு ஹோல்டிங் ஏரியா கிரியேட் ஆகணும்? பிரைஸை ஹோல்ட் பண்ணுதான். எக்ஸாம்பிள் எல்லா நேரமும் பிரைஸால என்ன பண்ண முடியாது? ஒரே லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 ரூபாயில இருக்கு மார்க்கெட்டு, ஒரேடியா 15 போகுதுன்னு வச்சுப்போம். இந்த 15ல இருந்து அடுத்து 10, அடுத்து 15, அடுத்து 25, 35ன்னு சொல்லிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? ரன் ஆகாது. பிரைஸ் வேல்யூ என்ன ஆகும்னா 5ல இருந்து 10க்கு போகுதுன்னா 10ல ஸ்டேபிள் பிரைஸை கொண்டுட்டு வரும் ஃபர்ஸ்ட். தென் அங்கே ஒரு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடக்கும். யாருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைன்னா ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகலாம். கன்சாலிடேட்டுங்கிறது அப்படிதான் கிரியேட் ஆகும். பிரைஸ் ஹோல்டிங்னு சொல்லுவோம், சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ரேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பலவிதமாக சொல்லுவோம். பட் அதுக்கு சிம்பிளான விஷயம் என்ன? அது ஒரு ஹோல்டிங் ஏரியா. ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸும் ஆகாது, பெரிய அளவில் டிக்ரீஸும் ஆகாது. தென் அந்த ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர்ல யாருக்கான வேல்யூவில் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதோ, யாருக்கான ப்ரெஷர் அங்கே வேல்யூபிளாக இருக்கோ, அந்த ப்ரெஷர் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகும், இந்த ஹோல்டிங்ல இருந்து எக்ஸிட் ஆகும். இல்லை ப்ரெஷர் வைஸ் அடுத்தடுத்து ட்ராப் ஆக ஆரம்பிக்குது, செல்லிங் வேல்யூ அதிகமாகுதுன்னா அடுத்தடுத்து ப்ரைஸ் சப்ளைக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், செல் ஆகும். கரன்சி எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ இதில் ட்ரேட் பண்ணுறது ஓகே. இப்போ இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தென் இந்த விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சந்தேகம் எனக்கு அதிகமாக இருக்குது. எனக்கு இன்னுமே இது புரியலைன்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்களா? ஹரி ப்ரோக்கு எப்படி இருக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. இன்னும் எனக்கு இது புரியலை,
ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் இன்னும் தெளிவாகல. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னுமே ஐடியா இல்லைன்னு சொல்றது எத்தனை பேர்? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் எவர் கான்செப்ட் யூ லேர்ன் ஃபர்ஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் அது புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை நான் சொல்லி தரது உங்களுக்கு புரியலைன்னா கிளாஸ்ல ஆல்ரெடி புரிஞ்சிருக்குன்னு சொல்றவங்க கிட்ட ஒன்ஸ் அவங்களுடைய வாட்ஸ்அப்ல நமக்கு தெரியும் நம்ம குரூப்ல. ஸோ அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி இது எப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லைன்னா கிளாஸ் டைம்லேயே சொல்லிடுங்க, ப்ரோ நீங்க எடுக்கிறது எனக்கு புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, 1 செகண்ட் கூட ரிப்பீட் பண்ணுங்க, நம்ம அடுத்தடுத்து கிளாஸ்ல கூட பார்க்கலாம். என்னால் இப்போ டே பை டே கண்டினியூவாக கிளாஸ் கொடுக்க முடியல. மார்னிங் கூட கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ சுச்சுவேஷன்ஸ் மேபி அது கொஞ்சம் சரியாயிடும், அது பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூவாக கிளாஸ் செஷன் வரும்போது உங்களுக்குமே கொஞ்சம் மைண்ட் கிளியராக இருக்கும். தென் கிளாஸ் எடுக்கும்போது இருக்கக்கூடிய டைமில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட் இருக்குங்கிறத கேளுங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுவீங்க, நிறைய பேர் கேன்சல் பண்ண முடியல, அதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். கிளாஸில் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுறவங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அது கிளியர் பண்ணி கொடுங்கன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதுக்கு யாராச்சும் உங்களுக்கு தனியாக டேரக்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படியே ஒரு சர்க்கிளை மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போனால் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே கெயின் பண்ணிக்கணும் உங்களுடைய நாலேஜ், அவ்வளோதானே தவிர இங்கே போட்டி அவனுக்கு தெரிஞ்சான் அவன் பெருசாக பேசுவான் இவன் அப்படி இல்லை. தெரிஞ்சுக்கிட்டவங்க சின்ன பையனாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் அதை எவ்வளோ நாளையும் எஃபர்ட்ஸ் போட்டு கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகுபாடெல்லாம் பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் செஷனில் அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாமல் செல்ஃப் இம்ப்ரூவ் ஆகாது. பார்க்கலாம். ஜான் பிரதர் ஏதாச்சும் ப்ரோ கேட்குறேன். ஒரு டவுட். கேளுங்க ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் ரொம்ப மோசமா இருந்த காரணம் இன்னைக்கு லீவ் நாள்னால மேபி ஓடிசி மார்க்கெட்டே நம்ம நினைச்ச அளவுக்கு வந்து ரன் ஆகல இன்னைக்கு. எஸ், ஏன்னா நினைச்ச மாதிரி எனக்கு 100% ரிசல்ட் கிடைக்கல. ஓடிசியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அது ஒரு இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை நம்மளுடைய லூஸ் அந்த மாதிரி, ஏன்னா அதான் அவங்களுக்கான ப்ராஃபிட். அதுக்காக அவன் மார்க்கெட்டை ஓவர் மேனிப்புலேட் பண்ண மாட்டான். சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து நீங்கள் பை போட்டதும் செல் போடுறதும் செல் போட்டதும் பை போடுறதும் அப்படிங்கிறது போகாது. மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து வாலட்டைலாக இருக்கும். எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள், இப்போ ஜான் பிரதருக்கு 10ஆம் தேதி ஆனால் 10,000 ரூபாய் கரெக்டாக வந்துடும்னு வச்சுப்போமே. அந்த 10,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வச்சுப்பீங்க. 10,000 ரூபாய் வருதா, 5,000 ரூபாய் ஃபுட்டுக்கு, அடுத்த ஒரு 1,000 ரூபாய் பெட்ரோலுக்கு, அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீக்லி அந்த 10,000 ரூபாய் நம்பி நிறைய ஒரு டிசிஷன்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுப்போம். இப்போ 10,000 ரூபாய் வரக்கூடிய இடத்துல 2,000 ரூபாய் வந்துச்சுன்னா ஜான் பிரதர் என்ன பண்ணுவீங்க? ஒரு வீக்கு என்ன பண்ணுவீங்க? மேனேஜ் பண்றது கஷ்டம், பேலன்ஸ் பண்றதுக்காக கடன் வாங்குவோம். இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அடுத்த மாசம் சேர்த்து வந்துரும்டா, அப்படி ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு நார்மலா வரக்கூடிய லிக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரா பிரைஸ் ப்ரெஷரை எடுத்துப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரெஷர் எடுத்துப்பீங்க. அதைத்தான் நம்ம வாலட்டைல்னு சொல்றோம், அப் நார்மல் ப்ரெஷர். இதை தான் மார்க்கெட் ஓடிசி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். திடீர்னு ப்ரைஸை கொண்டுட்டு வரும், திடீர்னு ப்ரைஸ் அப் நார்மல் ஆகும். 10,000 ரூபாய் ஜான் பிரதருக்கு இந்த வீக் வரணும், 1,00,000 ரூபா வருது. அதை வச்சு அவர் அடுத்து 10 நாள் பேலன்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண, ஏன்னா அடுத்து 1,00,000 ரூபா வருதுன்னா பெரிய அமௌண்ட் தான், இல்லைன்னு இல்லை. பட் அடுத்து 10 வாரத்துக்கு பிரதருக்கு என்ன ஆகாது? காசு வராது, ஏன்னா மொத்தமாக காசு வந்துட்டதுனால. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுடைய லைஃப்பை. ஸோ மார்க்கெட்லேயும் அதே தான், ப்ரைஸ் இன்ஜெக்ஷன் நடக்கும், ப்ரைஸ் ட்ராப் நடக்கும், லிக்விடிட்டி சேஞ்சஸ் ஆகும், வேல்யூஸ் சேஞ்சஸ் ஆகும், அப் நார்மல் ப்ரெஷர் இருக்கும், கேண்டில்ஸ்லேயே ஃபைட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும்ல. எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் இப்படி வைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி வைக்கிறீங்க, ரிவர்சல் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடக்கணும்? மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னு சொல்லியிருக்கேன், செல்லருக்கான பிரைஸ் என்ட்ரி. அவ்வளோதான். செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் அங்கே என்ட்ரி ஆகணும். அதை நம்ம ரிஜெக்ஷன் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ரிஜெக்ஷன் ப்ரெஷர் ட்ரெண்ட் வைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ப்ரைஸ் அங்கே செல் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய டைம் ஃப்ரேமில் ட்ரேடு ப்ராஃபிட்டும் ஆகிடும். இல்லை ப்ரோ ரிஜெக்ஷன் மட்டுமே கொடுத்துருக்கு, ரிவர்சல் இல்லை அப்படின்னா அங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இங்கே ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகலை. தென் இங்கே செல்லர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணி அந்த ட்ரேடை ரெக்கவர் பண்ணுவீங்க? பை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேல்யூவை அப்சர்வ் பண்ணி உங்களுடைய ட்ரேட் உங்களுடைய டைம் ஃப்ரேமில் ப்ராஃபிட் ஆகும். ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுக்கல. மார்க்கெட்டில் வால்யூம் மேலே இங்கேயுமே போயிட்டு தலைகீழாக இருக்கு ப்ரோனா அதை தான் ப்ரைஸ் வாலட்டைல்னு சொல்கிறோம், இம்பேலன்ஸ். இதைத்தான் மார்க்கெட் இந்த மாதிரியான லீவ் டைம்லையும் மார்க்கெட் க்ளோசிங் டைம்லையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்.